ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற இந்த படம் வெடிசேதுபதி நடிச்சிருக்காரு. கட்னாக்கா ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய அஃபீஷியல் தமிழ் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அது ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அதை நோட்டே பண்ணல, டக்குன்னு பார்த்தா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னாங்க. நான் நோட் பண்ணல என்னமோ தெரியல, பட் இட் வாஸ் ரிலீஸ்டு 2 minutes 21 seconds ஆஃப் ட்ரைலர். ஐ திங்க் ஒரு லவ் மூவி மாதிரி எனக்கு ஒரு தெரியுது. இது வரைக்கும் நான் பார்த்த அந்த போஸ்டர்ஸ் அதெல்லாம் அந்த கலராகவே ஒரு மாதிரி ஒரு லவ் ஃபிலிம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ என்ன இருக்குது உள்ள நாங்கள் பார்த்துருவோம் போய். ஸோ லெட்ஸ் கோ. டேப்லெட்ஸு நட்ஸு ரெண்டில் ஒன்று தொடு. குட் சாய்ஸ். அவன் எங்கே போகிறான்? டைம் ட்ராவல். இந்த டக்கர் ட்ரெஸ் தான் என்னோட டைம் மிஷின். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, என் இஷ்டத்துக்கு இருப்பேன். நீயும் ஹாப்பியாக இருந்த டைம் தானே? வா, அந்த டைமுக்கு போகலாம். நிஜமும் டைம் ட்ராவலா? From the director of Mandalin. Oh, really time travel movie? Good choice. ஜாயிண்ட் வீல்ல ஏறின மாதிரி எங்க ரொமான்ஸ் சர்றன்னு மேலே போச்சு. ஆனா மேலே போன ஜாயிண்ட் வீல் அதே வேகத்துல கீழே வந்துரும்ல. Yeah. எத்தனை ஹீரோயின்ஸு? இந்த கேஸ் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சேன். அட கேசா, கிறிஸ்மஸ் இப்பதான் மேரி கிறிஸ்மஸ் ஆயிருக்கு பிரதர். இனிமே அடிக்கடி இப்படி பண்ணலான்னு இருக்கேன். சூப்பருங்க, நல்ல ஐடியா. முடிச்சா என்னை கூப்பிடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு நார்மல் ஷட்டிலான ஒரு ட்ரெய்லரு, ஒரு தான் சொன்னேன், லவ் ஜெனர் மாதிரி இருக்குது. பட்டு ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல்னு அவங்க சொல்லும்போது நான் என்ன விளாட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு நிஜமாகவே ஏதோ டைம் ட்ராவல் ஏதோ ஒரு சம்திங் தான் உள்ளே இருக்கோ. ஏன்னா ஒவ்வொரு டைம் அந்த காயின் போட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் வந்தார், செகண்ட் டைம் நம்ம கமல் சார் வந்தார். அப்புறம் அப்படி ஒவ்வொரு டைம் வரும்போது வந்து ஹீரோயின்ஸ் ஸ்வாப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் தான் அவர் நிஜமாவாடா டைம் ட்ராவல்னிங்களே, நான் விளாட்றீங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் புரியுது, ஓகே நிஜமாகவே தான் கதை போகல சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. ஒரு ஆஹா ஓகன் இல்லாத ஒரு நார்மலான ட்ரெய்லர். டைம் ட்ராவல்ங்கிறத வந்து பேஸ் பண்ணிக்கிறது மாதிரி தான் காட்டுறாங்க. ஆஸ்யூஷுவல் லவ்வை தான் பேஸ் பண்ணி இருக்குது. எனக்கு சொல்ல ஆசைப்பட்றேன், வெடிசேதுபதி சூப்பராக இருக்கார், கெட்னாக் நடக்காங்க. பட் இவங்க 2 பேரையும் தாண்டி அந்த டெடி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டெடி க்யூட்டாக இருந்துச்சு, சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பொசுக்குன்னு கீழே வந்துச்சு. என்னமோ இவங்க 2 பேர்ட்ட தாண்டி எனக்கு அந்த டெடி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்ததை எனக்கு தோணுச்சு, சொன்னேன். பட் அவங்க 2 பேர் சூப்பராக தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க போல். கெஸ் பண்ண முடியல. டைம் ட்ராவல் ஓகே, பட்டு இப்போ டைம் ட்ராவல்னால் நம்ம பார்த்துருப்போம்ல, ஏதோ ஒரு மிஷின் இருக்கும் சம்திங், அதை வச்சு ஏதோ கிடைக்கும், அதை வச்சு இப்போ 2024 வாட்ச்சு, இன்னொரு நாளையில் வந்து அந்த மிஷினு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு திங்கை வச்சு தானே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இங்கே எதை வச்சு டைம் ட்ராவல் பண்ணுறாங்க, ஏதோ இந்த ரேடியோ சுவிட்சா அதை அமுக்குறாங்க, அப்புறம் அந்த காயின் போடுறாங்களே, அதுலேருந்து அந்த டைம் ட்ராவல் வந்து க்ரியேட் ஆகுதா, என்ன திங்குன்னு தெரியல. பட் டைம் ட்ராவல் ஸோ எதுவுமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. டைம் ட்ராவல் மட்டும் தெரியும், பட்டு எந்த மாதிரி கான்செப்ட், எந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு டைம் ட்ராவல் பண்ண போகிறாங்க, என்ன கான்செப்ட்டு, எதில் லூப்பு, இப்போ லூப்பில் வர மட்டும் தெரியுது. பட்டு தாங்க
அன்கெஸபிள் பட் டைம் ட்ராவல் படம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே என்ன பண்ண போகிறாங்கலாம் தெரியல, அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். ஸோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிள் ட்ரைலர். ஸோ அவ்வளோதான் வந்து சொல்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் டு சே. இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.